ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெற்றி பெற்றிருக்காரு, எல்லா தொகுதியிலும் வெற்றி பெற்றது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. பட் எங்க அண்ணனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோம். மரக்கடையெல்லாம் வந்தாரு, எங்களால பார்க்க முடியல. ஆனா ஒரே ஒரு ஆசை, சாகுறதுக்குள்ள ஒரு டைம் அவர் கூட போட்டோ எடுக்கணும். இப்ப ஆசை தீர பாத்துருவோம், ஆனா ஒரே ஒரு போட்டோ எடுக்கணும். இவர் இப்ப வர்றது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் ஜெயிச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு. எல்லாருக்கும் நல்லது பண்ணும், எல்லாம் எப்பவுமே கண்டினியூவா அவர் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். தேங்க்யூ சார். ஜி சுமதி. வணக்கம், நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். பாப்பா பேர் தன்சிகா. விஜய் மாமா மேல உயிரே வச்சிருக்கா. யாருன்னு என்ன பார்க்க வந்திருக்கா சொல்லுங்க மாமா. ஆமாங்க, கண்டிப்பா வரேன்னு சொல்லியிருந்தாருல. அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றிட்டு தானே இருக்காரு. எப்போதுமே அவர் சொல்றதை நிறைவேற்றிட்டு தான் இருப்பாருங்க. ஆமாங்க, பண்ணிட்டாரு. இல்லங்க, சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கண்டிப்பா அதுக்கு அவருக்கு சப்போர்ட்டிவா யார் இருக்காங்களோ கண்டிப்பா நல்ல தலைவரை தான் இங்க கொண்டு வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அப்படின்றப்ப நாங்க எதுக்கு வந்து வருத்தப்படணும்? அப்படி சொல்லிட்டு வந்திருக்காருல, மாசத்துக்கு ஒரு டைம் வரேன்னு சொன்னாரு, அதே மாதிரி நிறைவேற்றிட்டாருல, வராருல, இது போதும் இல்ல எங்களுக்கு. திவ்யா. இதுதான் எதிர்பார்த்தோம். இதுக்காக தான் 2.5 வருஷமா கட்சியில இருக்கோம். நாங்க திருவரம்பூர் தொகுதியில இருந்து திருச்சி மலையடிவாரத்துல இருந்து வந்திருக்கோம். இதுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. அவரை பாக்குறது ரொம்ப இதே பயணிக்கணும்னு ஆசைப்படுறோம். நாங்க இதே மாதிரி என்றும் இருக்கணும். தளபதி ரொம்ப சந்தோஷம், அளவுக்கு மீறி சொல்லவே முடியல வார்த்தையால. இதெல்லாம் கடவுள் செயல், இதெல்லாம் ரொம்ப அபூர்வமான செயல். நாங்களாம் வேண்டினபடி நிறைவேற்றிட்டோம், சொன்னபடி நாங்க நிறைவேற்றிட்டோம். அவரும் சொன்னபடி செய்வாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. உடனே செய்யணும்னு ஆசை இல்ல, எப்ப வேணா அவர் எவ்வளவு வேணா செய்யலாம். எந்த சீட்டா அவரு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி எங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படல. என் பேர் ராஜேஷ்.